ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். சுத்தம் பண்ணலான்ட்டு வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் அப்படியே சுத்தம் பண்ணி விட்டுருவேன். அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன், காசு நம்பிருச்சு உண்டியல்ல. எப்போ போனாலும் நான் எப்போயாவது வெளியே வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்க தான் எங்கள் குலசாமி மடப்புறத்து காளி. அவங்க வேண்டிட்டு போயிடுவோம். எல்லா சாமி டைமையும் சொல்லிட்டு போவோம், அம்மா நாங்கள் வெளியே போகிறோம், போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு எந்த தடங்களோ நாங்கள் நினச்சி போகிற காரியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவோம். அப்படி வேண்டிட்டு போயிட்டு 10 ரூபா காணிக்கை போகிறப்ப போட்டு போயிடுவோம். போட்டு சாமி விட்டு போயிடுவோம். போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் நினச்சி போன காரியம் எப்பயுமே நிறைவேறி இருக்குது. நிறைவேறதும் இல்லையா, நாங்கள் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வருவோம். அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் இதில் போடுற காசை வருஷத்தில் ஒரு நாள் ஆடி 18 அன்னைக்கு எல்லாம் அவங்கவுங்க குலசாமி கோயிலுக்கு போவாங்கள்ல, அப்போது எடுத்து பொங்கல் வைக்க, சாமிக்கு கனிமாலை வாங்க, பட்டு அது நாங்கள் தனியாக எடுத்துக்குவோம். பட்டு சேலை அம்மாவுக்கு அன்னைக்குங்க, தேங்காய் பழம் வாங்க, இவங்களுக்கு அந்த செலவுக்கு இவங்க வச்சுக்குவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மாதத்தில் சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா மாதம் 100 ரூபா கரமாரியம்மனுக்கு எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் போய் அடசல் போட்டு வந்துடுவேன். நான் இன்சென்டிவ் வாங்கிட்டோம் அப்படின்னா மாதத்தில் முதல் சம்பளம், அந்த சம்பளத்தில் முதல் காசு 100 ரூபாய் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு மிச்ச காசுதான் நாங்கள் செலவு பண்ணுவோம் எப்பயுமே. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, பார்ப்போம். சாமி உண்டியல்ப்பா, வீடியோ பார்த்துட்டு யாராவது சுட்டுட்டு போயிடலான்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி கண்ணு குத்திடுற லூசு வைக்கலாமே. பாருங்க, நம்பிருச்சு காசு. இன்னும் இதை பூரா அப்படியே கட்டி கட்டி வச்சுருவேன். வச்சா 18 வரும்ல, ஆடி 18. அப்போ பெட்ரோலுக்கு மட்டும் காசு செலவு பண்ணிட்டு இவங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே பொங்கல் வைக்க, அவள் சர்க்கரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சிறப்பு பண்ணிவிட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்துட்டு தான் வருவோம் மடப்புறத்தில். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோமா, கொஞ்சம் அவங்கள ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் தொடச்சி வைப்போம் அப்படின்னு. இவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். கரைமாரியம்மன் எல்லாம் சாமி இவங்களுக்காகவே நான் முன்னிக்கெல்லாம் ஒரே ரூமில் தான் எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். அப்புறம்தான் இந்த வீட்டுக்கு வந்தது. இவங்கள்ட்டே சொல்லுவேன், நம்ம ஒரு தனியாக வீடு கட்டுறோம், நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே வீடு கட்டிட்டோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஏங்க என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வார லீவா, ஒரு நாளாவது இவரை டீ போட்டு கொடுன்னா இவர் அவர் வேலையத்தையும் பார்ப்பாரு. வாரத்தில் 3/4 நாள் நான் தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க. இவர் வீடியோக்கோசம் இப்படி பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் அதவே நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் பாத்திரம் கழுவுறாருன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏங்க நெசமா உண்மையை சொல்லுங்க. நானும் சொல்றேன். என்னண்டு என்ன சாப்பாடு ஆக்குறது மட்டும் தான் உங்க வேலை. நல்லா அப்படியே போட்டு போயிடாது. யார் பாக்குறது? ஊர்ல இருந்து வருவாங்க. காலையில 5 மணிக்கு வேலைக்கு போறவங்க உட்காந்து வேலைக்கிட்டு இருந்தேன்னா வேன் விட்டுட்டு போயிடுறான். அப்புறம் அண்ணா அவங்க எல்லாம் திட்ட மாட்டாங்களா லேட் ஆயிடுச்சுன்னா? நான் சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன்னு போட்டு போயிடுவேன். சாயந்தரம் வந்து நீ அப்படி டீ வச்ச பாத்திரத்தை விளக்குறது ஒரு குத்தமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த டீயை அவர் தானே குடிக்கிறாரு. அவருக்காகத்தையும் போட்டு எடுத்துட்டு போவேன். சரி, பறக்குது. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.